Hi friends, welcome to my channel. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. இங்கே வந்து நான் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஸோ அதை குட்டி ஒரு ட்ராவல் vlog-ஆக உங்களுக்கு போடலாம் அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஈசிஆர் டு பல்லாவரம், ஸோ இதுதான் வந்து நம்ம vlog-ல வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து கிளம்பிட்டு பெட்ரோல் பங்க் போயிட்டு அங்கே போய் ஏர் செக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு அப்படியே வந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து வந்து ஒரு 5 minutes ட்ராவல்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயாஜால் வரும். ஸோ ஈஸியானாலே மாயாஜால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தியேட்டர். நாங்களுமே வந்து அடிக்கடி வர தியேட்டர் வந்து இங்கே தான். ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்புனோம் அப்படின்னா இந்த ஏரியா வந்து காணத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் இங்கே வந்து இந்த ஒரு காலேஜ் இருக்கும், நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அமிட் காலேஜ் இது, ரொம்ப பெரிய காலேஜ். இந்த ஏரியாவில் இருக்க ரொம்ப பெரிய காலேஜ் இது. அப்படியே வந்தோன்னா இங்கே உடனே வந்து ஒரு 2 minutesலேயே வந்து நம்மளுக்கு டோல் வந்துடும். இந்த டோல் வந்து எந்த இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த டோல் முடிகிற இடம் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே வந்து சென்னையோட எண்டு முடியுது. இந்த சென்னையோட எண்டு முடிஞ்சு செங்கல்பட்டு மாவட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் காட்டினேன்ல அந்த பெட்ரோல் பங்க்கு, மாயாஜால், அப்புறம் அந்த காலேஜ் எல்லாமே வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து வருது. இந்த இதோட சென்னையோட முடியுது. ஸோ இதுதான் வந்து இப்போ சென்னைக்கு வந்து லீவ்லாம் விட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு லீவு, இதை தாண்டி இருக்கிற எங்கள் ஏரியாவில் இருக்க ஸ்கூலுக்கு வந்து லீவ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து மாட்டிப்போம். அப்புறம் இந்த லெஃப்ட்லேயும் வந்து ஒரு பில்டிங் தெரியுது உங்களுக்கு. ஸோ அது வந்து பிவிஆர். இங்கேயும் இதுவும் வந்து புதுசாக ஓப்பன் பண்ண ஒரு தியேட்டர் தான். இங்கேயும் ஃபுல்லாக வந்து தியேட்டர்ஸ் மட்டும்தான். கீழே வந்து கொஞ்சம் அந்த சாப்பிட்ற இடம் அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப நல்லா ப்ரீமியமாக இருக்கும். இங்கே வந்து 2 தியேட்டர்ஸ் இருக்குது, பிவிஆர், மாயாஜால். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு 5 minutes டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் அடிக்கடி வர ஒரு தியேட்டர்ஸ். அப்புறம் அப்படியே வந்தோன்னா பனையூர் வந்துருச்சு. சரி போய் ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 1/2 தான் வந்து வாங்கி குடித்தோம். ஆல்ரெடி சாப்பிட்டு வந்தாச்சு. அதனால் பசங்களுக்கு வந்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம். எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் வந்து ஏர்போர்ட் இருக்குது. எங்கே போகிறோம்? ஃப்ளைட்டுக்கு மூமா வீட்டுக்கு. ஃப்ளைட்டுக்கு போகணும். அங்க போயிட்டு வாப்பா. உங்க போயிட்டு. ஸோ பசங்க வந்து ஃப்ளைட் பார்க்க போகிற எக்ஸைட்மெண்ட்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து விஜிபிலாம் வந்து வரும். ஸோ லெஃப்ட்டில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஐஸ் ஸ்கேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரியாக எடுக்க முடியல. ஆக்சுவலி இன்னும் ஒரு 3 months வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால புதுசாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் விஜிபியுமே வந்து ரொம்ப நாளாக வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நிறைய வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ பசங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, நாங்கள் இதுக்கு வந்ததில்லை. அண்ட் ஆல்சோ என்னோடய பையன் ரொம்ப குட்டி, இன்னும் கொஞ்சம் பெருசானா இங்கெல்லாம் வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்குது. இப்போ போனால் வந்து அவன் இந்த ரைட்ஸுமே பெருசாக போக மாட்டான். அதனால் இது எல்லாமே வந்து இன்னும் வந்து வேலை நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாமே பெயிண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து பாருங்களேன், இந்த சர்க்கிளில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முதல்ல கிடையாது, இப்போ தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கோல்டன் பீச் ரெசார்ட் அப்படின்னு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் வந்துவிட்டோம். பல்லாவரம் சரவணா ஸ்டோர்ஸ் தான் இப்போ நம்ம தாண்டி போகிறது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரிட்ஜ் வரும். இது வந்து அப்படியே ரவுண்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிரிட்ஜு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். நாங்கள் கிளம்பி வந்த இந்த நாள் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி நாங்கள் கிளம்பி வந்தோம். கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால அந்த அளவுக்கு வந்து டிராஃபிக் இல்லை அப்படின்னா எப்போவுமே இந்த இடத்துல பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ரொம்ப நேரம் நிற்போம். ஒரு மணி நேரம் அந்த டைம் பீரியட்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இந்த இடத்துலலாம் பயங்கரமாக மாட்டினா தான் வந்து ரொம்ப நேரம், ஒரு 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் கூட ஆகும். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஏரியா. கிளைமேட்டுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல், நம்மளுக்கு இந்த டிசம்பர் ஃபுல்லாகவே அப்படி தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த லாங் வியூ ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ இதுக்குள்ளே அப்படியே போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து பம்பல். இந்த ஏரியா வந்து பம்பல்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் எடுத்தோன்னா வந்து பல்லாவரம். எனக்கும் தெரியாது, ஒரு இதுவாக தான் நான் சொல்கிறேன். அண்ட் அப்படியே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம்.
இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடில். ஏதாவது வாங்கணுன்னா இங்கேயே வாங்கிட்டு போயிடணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து கடை வந்து உள்ளே போக போக இருக்காது, பெரிய கடையில் போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடை வந்து இருக்காதுன்றதுனால இங்கே எல்லா கடையுமே இருக்கும். ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்டதை நான் சொல்கிறேன், ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நாங்களுமே வந்து மோஸ்ட்லி வாங்கிட்டு உள்ளே வந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பார்க் வரும், பல்லாவரம் பார்க்கு. நான் அந்த ஏரியாவில் போன ஒரு பார்க் இது மட்டும்தான். கிட்ஸை கூட்டிகிட்டு ஈவினிங் டைமில் போயிட்டு வரத்துக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பார்க்கு. அப்படியே உள்ளே போக போக இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும் பாருங்கள், பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் எங்கள் அம்மாவோட வீடு வந்து வந்துருச்சு மக்களே. இங்கே தான்.